ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு தாக்குதல்கள் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் தணிக்கை வாரியம்ங்கிறது வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய குறிப்பாக ஆளும் பாஜகவினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ரெண்டாவது வந்து நீங்கள் அதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்க அப்பீலுக்கு போகிறப்ப அவசரமாக வந்து ஏஜி ஆஜராகிறாங்க. காணொலி காட்சி மூலமாக டெல்லியிலிருந்து அட்வொகேட் ஜெனரல் ஆஜராகிற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய மேட்ரா சென்சார் போர்டுக்கு? எத்தனையோ படங்கள் வந்து சென்சார் போர்டில் தணிக்கைக்கு வருது. அந்த மாதிரி ஜனநாயகனும் ஒரு படம். அந்த படத்துக்கு தணிக்கை ரூல்ஸ் படி என்ன பண்ண முடியுமோ அதுக்கு நீங்கள் தணிக்கை சான்று கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதை ஒரு அட்வொகேட் ஜெனரலை கொண்டு வந்து ஆஜர்படுத்துகிற அளவுக்கு இது அவ்வளோ அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறதே வந்து பாஜகவால் ஒரு அரசியல் ஆயுதமாக தணிக்கை வாரியம் பயன்படுத்தப்படுகிறதுங்கிறது தெளிவாக தெரியுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம உள்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த பிறகு தான் விஜய்க்கு தொடர்ச்சியான பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லப்படுது மேடம். இது வந்து எலெக்ஷனுக்கு முன் வச்சு விஜயை முடக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. இல்லை, இது தேர்தலுக்கு முன்பு வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்து தாவேகாக்கு என்ன மாதிரியான அழுத்தங்களை கொடுக்க முடியுமோ அத்தனை அழுத்தங்களையும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க ஜனநாயகத்தை டார்கெட் பண்ணுறாங்கன்னு தான் வெளிப்படையாகவே நமக்கு தெரியுது. இதில் ஒன்றும் ரகசியம் இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அரசியல்ங்கிறது வந்து ஒரு நேர்மையாக அணுகப்பட வேண்டிய ஒரு இடம். மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு படமாக இருந்தாலும் சரி, அது வேணுமா வேண்டாமாங்கிறதையும் ஒரு தேர்தலில் எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி அல்லது எந்த தலைவர் கீழே இருக்கிற கட்சி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் இப்போ நீங்கள் பாஜக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்குள்ள வந்து மக்களுடைய பங்களிப்பை அவங்க மார்ஜினலைஸ் பண்ணிக்கிட்டே குறைச்சிக்கிட்டே வராங்க. ஒன்று, தேர்தல் ஆணையம் வந்து எஸ்ஐஆருங்கிற போர்வையில் பாஜகவினுடைய கைப்பாவையாக இருக்குது. எஸ்ஐஆருக்கு முன்பே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெளிவாக வந்து பாஜக கூட்டணி ஆட்சி ஆளுகிற மாநிலங்களுக்கு வேறு விதமான தேர்தல் விதிமுறைகளும், எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு அல்லது எதிர்க்கட்சிகள் தேர்தலை வெல்லக்கூடிய இடத்துல இருக்கிற மாநிலங்களுக்கு வேறு விதமான தேர்தல் விதிமுறைகளும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, இது எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன், இது எல்லாமே ஒரு அரசியல் ஆயுதமாக தான் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு வருது தொடர்ந்து. அதனுடைய பட்டியலை லேட்டஸ்ட்டாக சேர்ந்திருக்கிறது வந்து தணிக்கை வாரியம்ங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க விட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கிற இதே நேரத்தில் மேற்கு வங்காளத்தில் ஐபேக்கோட ஆஃபீஸில் அது அவங்க ஏஜென்சி ஹையர் பண்ணியிருக்காங்க எலெக்ஷனுக்காக டிஎம்சி. அங்கே போய் என்னத்தை தேடுறீங்க? ஸோ அப்போ வந்து அவங்க மேற்கு வங்க முதலமைச்சர் சொல்கிறாங்க எங்களுடைய கட்சியுடைய வேட்பாளர் பட்டியலை அவங்க கைப்பற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன தேர்தல் இருக்குது? எல்லாத்தையுமே வந்து பாஜக வந்து ஒரு தேர்தலுடைய அவுட்கம்மை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சிகளை ட்விஸ்ட் பண்ணி அவங்க கூட்டணியில் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. பல்வேறு எதிர்கட்சிகள் இருக்கிற தலைவர்களை இடி மாதிரி அமைப்புகளை வச்சு மிரட்டி அவங்க கட்சியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இல்லைன்னா தேர்தல் நேரத்தில் அவங்க பணியாற்ற விடாமல் முடக்கிறாங்க. அப்புறம் தேர்தலில் பெரும்பளவிலான வாக்காளர் பட்டியலிருந்து வாக்காளர்கள் பெயர்கள் வந்து நீக்கப்படுது. ஸோ அப்போ இது என்ன மாதிரியான தேர்தலை நம்ம அணுகிறோம்? இதில் மக்களுக்கு என்ன ரோல்? எல்லாத்தையுமே வந்து பாஜக தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா அப்புறம் மக்கள் எதுக்கு போய் வரிசையில் நின்று ஓட்டு போடுறங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. இது வந்து ஒரு எளிய ஜனநாயகன் மீதான தாக்குதலாக நான் பார்க்கல. இது வந்து தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி எப்படியெல்லாம் வந்து தனக்கு இருக்கிற மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற அமைப்புகளை எல்லாம் பயன்படுத்தி தேர்தல்ங்கிற ஒரு சுதந்திரமான விஷயத்தை, ஒரு ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்பாக இருக்கிற ஒரு விஷயத்தை தங்களுடைய கைக்குள்ளே கொண்டு வந்து அதனுடைய முடிவுகளை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு தாக்குதல்கள் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன படம், ஒரு அதனுடைய ஹீரோ இல்லை ஒரு கட்சியின் தலைவருங்கிற வட்டத்தில் மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இது வந்து ஒரு பெரிய ஒரு தேர்தல் கட்டமைப்பையே ஒரு சீர்குலைக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். அதனால தான் நம்ம ஒரு கடினமாக இதுக்கு எதிர்வினையாற்ற வேண்டியிருக்கு. ரெண்டாவது வந்து ஒரு திரையுலகத்தின் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை ஒரு கட்சி, ஒரு ஆளுங்கட்சி நடத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பாஜக. ஏன்னா ஒரு திரையுலகம்ங்கிறது அதுக்கு ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்குது. அந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு நியாயமான தணிக்கையை நீங்கள் பண்ணலாம். அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தணிக்கைங்கிறது சென்சார் போர்டே ஒரு அவுடேட்டட் கான்செப்ட். என்னத்தை போய் நீங்கள் சென்சார் பண்ணுறீங்க? டிவியில், யூடியூப்பில், சோஷியல் மீடியாவில் அவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு காலத்தில் வந்து நீங்கள்
இங்கே ஃபில்ம் மட்டும்தான் இருந்தது. அன்னைக்கு நமக்கு தணிக்கை வாரியம் தேவைப்படுது. இன்னைக்கு வந்து ஃபில்ம்ங்கிறது ஒரு ஃபில்மை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துருச்சுல்ல. அப்போ ஓடிடி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் என்ன தணிக்கை பண்ணுறீங்க, அப்போ ஃபில்முக்கு மட்டும் என்ன தணிக்கை, அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த மாதிரி ஒரு ஒரு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கிறாங்க. அதுக்கு அதில் விநியோகஸ்தர்கள் இருக்காங்க, தியேட்டர் நடத்துகிறவங்க இருக்காங்க, அதுக்கு டிக்கெட் வாங்கி பார்க்குறவங்க இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கானவங்களோட அர்ப்பணிப்போட பணியாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒடுக்குமுறையை ஒரு அரசாங்கம் வந்து ஒரு திரைத்துறையின் மீது கட்டவிழ்த்து விடும், அதுவும் குறிப்பாக தமிழ் திரையுலகத்தை டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். நகரத்தில் மேடம் பராசக்தி படத்திற்கும் இதே மாதிரி தணிக்கையில் பிரச்சனை வந்துச்சு. ஆனால் காங்கிரஸ் எம்பிக்கள் தொடர்ச்சியாக ஜனநாயகனுக்கு மட்டும் விஜய் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வர்றதுக்கு காரணம் என்ன? இல்லை இப்போ விஜய் இது விஜய் அவர்கள்னே இல்லை, நான் தான் சொல்கிறேனே, அது ஒரு படம். அந்த ப்ரொடியூசர் வந்து கோர்ட்டுக்கு போகிறார். ஆனால் ஜனநாயகனில் அப்படி எதுவும் நடக்கலை. இப்போ ப்ரொடியூசர் கோர்ட்டுக்கு போய் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாங்க, இந்த மாதிரியான காரணங்கள் எங்களுக்கு கைமீறி போய் எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத காரணங்களால் இது எங்களால் படத்தை வெளியிட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட படத்திற்காக ஒரு தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்துக்கு போகிறப்ப தான் இந்த பிரச்சனை வருது. பராசக்திக்கு அப்படி ஒரு நிலைமை வரல. அப்படி வந்தால் நாங்கள் அந்த படத்துக்காகவும் பேசுவோம். இப்போ வந்து இந்த ஜனநாயகனுக்கு தான் பேசுகிறோம் கிடையாது. நம்ம வந்து ஒரு 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 திரைத்துறை சார்ந்த திரைத்துறையின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த வேறுபாடு இருக்குல்ல.